அண்ணா வணக்கம் அண்ணா. ஓகே ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து காரைக்குடி சத்சங்கம் அப்படின்றப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து அன்னை அரவிந்தர், ஸ்ரீ அன்னை அரவிந்தருடைய ஒளியை ஏற்கும் ஒரு தாமரை தடாகமாகத்தான் நமக்கு வந்து ஒரு உணர்தல் இருக்கு, ஒரு அனுபவமும் இருக்கு. அதற்கு வந்து அதில் வந்து நாம் ஸ்ரீ அன்னை பகவான் உடைய ஒளி கீற்றுகளை நாம் ஞாயிறு தோறும் உள்வாங்குகிறோம். அதற்கு காரைக்குடி சத்சங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு பேச போறவங்களுடைய இது எப்படி அமைஞ்சதுன்றதே ஒரு ஒரு அன்னை செய்த ஒரு ஒரு வேலையாக தான், ஒரு அருளாக தான் உணர முடிகிறது. எப்படி அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஷாமலாமா வந்து ஒரு கார்டு, பிளெஸிங் கார்டு வந்து கொடுக்க சொன்னாங்க குரோம்பெட் சென்டருக்கு. என்னுடைய பிறந்தநாள் அப்போ ஷாமலாமாவை பார்த்தப்போ பிளெஸிங் கார்டு வந்து ஒன்று கொடுக்க சொன்னாங்க, ஒரு மெசேஜ் கார்டு. அந்த கார்டு தான் இது. சுப்ரீம் லார்ட், எட்டர்னல் ட்ரூத், லெட் அஸ் ஒபே தி அலோன் அண்ட் லிவ் அக்கார்டிங் டு ட்ரூத். பரமபிரபுவே, நித்திய பேருண்மையே, நின்னை மட்டுமே நாங்கள் அடிபணிவோமாக, மேலும் பேருண்மையின்படி வாழ்வோமாக, ஸ்ரீ அன்னை. இந்த மெசேஜ் கார்டை குரோம்பெட் நியூ கிரியேஷன் சென்டருக்கு ஷாமலாமா ஒரு 25 கார்டு கொடுக்க சொன்னாங்க. அப்போ வந்து என்னோட அம்மா தான் போய் கொடுத்தாங்க. அங்கே குமார் சார்ன்றவரை அங்கே இருக்கிறவங்க வாங்கிக்கிட்டாங்க. காமாட்சி அம்மா தான் அந்த சென்டரை வந்து இது பண்ணிக்கிறாங்க, நடத்துறாங்க. ஹலோ அண்ணா. இப்பதான் கேக்குது சிஸ்டர், கொஞ்ச நேரம் பிரேக் ஆயிடுச்சு. ஹலோ அண்ணா, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. இவ்வளவு நேரம் கேட்கலையா? ஆமா, காமாட்சி அம்மா தான் நடத்திக்கிறாங்க, அதோட இருக்கு குமார், அதுக்கப்புறம் கேட்கல. ஓகே சாரி. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னாக்க, இந்த நவராத்திரி நேரத்துல வந்து ஒரு நிமிஷம். Okay, hope audio is clear now. Clear. Thank you. ஸோ இந்த நவராத்திரி டைம்ல அங்க வந்து கொலு வச்சிருந்தாங்க. அதுல வந்து இன்னைக்கு பேசுறவங்களோட ஸ்ரீமதி அனிதா ராகவன் அவர்களுடைய ஓவியங்கள் அங்க வச்சிருந்தாங்க அந்த கொலுல. அது ரொம்ப வீடியோ வந்து குமார் சார் தான் அமிச்சாரு. ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப மனசு வந்து லயிக்க முடிஞ்சது அந்த ஓவியங்கள்ல. ஸோ கலை அப்படின்னு வரும்போதே நமக்கு வந்து ஒரு அழகு, ஒரு ஆழ் உணர்வு, ஒரு ஐக்கியமும் நம்ம மனசுல வந்து வருது, ஒரு ரம்யம் நம்மளால உணர முடியுது. ஸோ அன்னை வந்து அழகாக இசைவாக ஸ்ரீமதி அனிதா ராகவன் அவர்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக பணிபுரிகிறார், குரோம்பெட்ல இருக்காங்க. ஒரு அழகிய ஐக்கிய திறமையை அவருக்கு அளித்துள்ளார். அவரோட பக்தியினால பல ஓவியங்கள், அன்னை மீதான ஓவியங்களை அவர் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியங்களை இப்ப பார்ப்போம். ஸோ இந்த மலர் தான் ஞாபகம் வருது, ஆர்டிஸ்டிக் டேஸ்ட், இப்போமியா. இந்த மலர் இன்னைக்குள்ள டாபிக்கு இவங்களை அறிமுகப்படுத்தும் போது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவியங்கள் நவராத்திரி கொலு நியூ கிரியேஷன் சென்டர் குரோம்பெட்ல உள்ளது இதுதான். தெரியுது இல்லையாண்ணா? எஸ், தெரியுது சிஸ்டர். ஓகேண்ணா. ஸோ இண்டிவிஜுவல் பிக்சர்ஸ் இது. இவங்க வந்து மகா சரஸ்வதினு போட்டிருக்காங்க, இவங்க மகாலட்சுமின்னு போட்டிருக்காங்க, இவங்க மகா காளி அப்படின்னு வரைஞ்சிருக்காங்க. பாதி தான்ப்பா தெரியுது, பாதி தெரியலப்பா. ஃபுல் ஸ்கிரீன் வரல, பாதி. நீங்க அத கைய மூவ் பண்ணி பாருங்கம்மா, கரெக்டா இருக்கு. அப் அண்ட் டவுன் பண்ணி பாருங்க. இது வந்து
நியூ கிரியேட்டிவ் வெர்ஷன் ஆஃப் டிவைன் மதர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. மேற்கொண்டு இந்த ஓவியம் ரொம்ப அழகா இருந்தது. பகவானோட 152வது பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க ஒரு ரங்கோலி மாதிரி போட்டிருந்திருக்காங்க. இந்தியா கொடியில, இந்தியா மேப்ல பகவானுடைய திருமுகம் எவ்வளவு தத்ரூபமா ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் ஒரு ஒரு ரங்கோலியில இவ்வளவு அழகா கொண்டு வர முடிஞ்ச அந்த பக்தி, அந்த உணர்வு அதுல நம்மளும் லயிக்க முடியுது. அதை சுத்தி ஒரு அழகிய ஒரு பெண்டன்ட் மாதிரி ஒரு இதுல ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட்ல பகவான் வீற்று இருக்க மாதிரி. நியூ டான் 152nd பர்த்டே அப்படின்னு அதுல ஒரு ஓலை வச்சிருக்காங்க. அதுக்கு இது நியூ கிரியேஷன் சென்டரோட அமைப்பு. மதர் பகவானுடைய மகாகாளி படம் அண்ட் அந்த வெற்றி மதர் வீற்று இருக்காங்க. அதுக்கு கீழே இந்த கோலம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிமுகத்தோட ஸ்ரீமதி அனிதா ராகவன் அவர்களையும் அவர்களோட பெற்றோர்களும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். குமார் சார் அவங்களாம் வந்திருக்காங்களான்னு தெரியல. முருகப்பன் சார்பிலையும் அண்ணா சார்பிலையும் எல்லார் சார்பிலையும் அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அவங்க கிட்ட பேசும்போது ஒரு மதர் ஒரு திடீர்னு ஒரு ஜாய் எங்கேருந்தோ வரும் மதர் கிட்ட. அந்த ஒரு ஜாய் வந்தது அவங்க கிட்ட பேசும்போது. ஸோ அன்னையின் பந்தம் நன்றி. இந்த ஓவியங்களை பத்தி தனித்தனியா வந்து அவங்க இன்னொரு எபிசோட்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஸ்ரீ அன்னையின் பாதையில் அவரது பயணத்தை நம்ம கேட்க ஆர்வமா அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கலாம். நன்றி அண்ணா. வெல்கம் ஸ்ரீமதி அனிதா ராகவன் அவர்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. ஸ்ரீ அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஸ்ரீ அன்னையின் பாதையில் என் பயணம், இது தலைப்பு. நான் என்பது எனது பெயர் அனிதா. ஸ்ரீ அன்னையோட அருட்புதல்வினே நான் ஆசைப்படுறேன். குரோம்பேட் நியூ கிரியேஷன் சென்டர்ல உறுப்பினர்ல ஒருத்தி. நான் ரொம்ப ஆர்வமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ தவறோ மிகையோ எதுவா இருந்தாலும் கோபம் தணிந்து என்னை வந்து வாழ்த்தணும்னு கேட்டுக்கிறேன். அன்னையின் பாதையில் என் பயணம் ஏதோ காந்தி மகான் வழியிலையோ இல்ல விவேகானந்தர் பாதையிலையோ நான் அப்படின்ற மாதிரியான அர்த்தங்கள் வந்து கிடையாது. பாதையும் அவளே, பயணிக்க வைப்பதும் அவளே. அவள் போட்ட பாதை, அவள் நிர்ணயித்த என் பயணம். இதுதான் நிஜம். எல்லாமே 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 அவள்தான். இந்த பிரபஞ்சமே அவள்தான். அவள் கருணைதான். இந்த அனிதா அப்படின்றவளோட பிறப்பே அன்னையோட அருளாலதான். 10 ஆண்டுக்கு மேலாக என்னோட பெற்றோர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து இல்ல. நவீன புராண மருத்துவ சிகிச்சைகளும் வந்து கை கொடுக்கல. இங்க என்னோட பாட்டியான திருமதி SR ராஜலட்சுமி இசை ஆசிரியர் அவங்கள பத்தி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அவங்க கிட்ட வீணை கத்துக்க வந்த ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க பேரு பிரபா மேடம். அவங்கதான் நம்ம அன்னை, அரவிந்தர், பாண்டிச்சேரி இத பத்தின எல்லா விஷயங்களும் வந்து எங்க பாட்டி கிட்ட சொல்லி நிறைய மிராக்கிள்ஸ் பண்றாங்க. நீங்க கண்டிப்பா அவங்கள்ட்ட ஒரு தடவை உங்க வேண்டுதலை வையுங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் கொடுத்தாங்க. ஹோப்லெஸ்ஸா இருந்த ஒரு இடத்துல ஒரு ரே ஆஃப் ஹோப் அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு என்னோட பாட்டி உணர்ந்து அது ரொம்ப கெட்டியா புடிச்சுட்டு அவங்க சொன்ன விஷயத்த மனதார ப்ரே பண்ணி அந்த ப்ரேயருக்கான ஆன்சரா தான் வந்து அன்னை என்னை வந்து ஜனனம் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாது. இன்னைக்கும் 100 இயர்ஸ கிராஸ் பண்ணி என்னோட பாட்டி அவங்க கழுத்துல பார்த்தேன்னா இன்னமும் அந்த அன்னை டாலர், அரவிந்த டாலரோட தொங்க தான் வந்து பார்த்து சிரிப்பா. சோ அந்த ஒரு அன்னையோட ஒரு தெய்வாம்சம் அவங்க கிட்ட நான் டெய்லி பாக்குறேன். எங்க குடும்பத்தையே அன்னை வழியில இப்படிதான் போகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணது என்னோட பாட்டி தான்.
ஸோ அந்த 0th டே ஆஃப் மை லைஃப்ல இருந்து எனக்கு அன்னை கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுத்தது. அதுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் அன்னையோட அருள்ல அப்படியே என்னோட எஜுகேஷன் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப சீரியஸான அம்பிஷியஸ் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது நானு. ஸ்லோவா ஆனா என்கிட்ட ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து அன்னை கொஞ்சம் கொஞ்சமா இம்பார்ட் பண்ணதை என்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் அளவுக்கு என்னை உயர்த்தினாங்க. நிறைய இடத்துல வந்து அன்னை வந்து நான் இருக்கேன் அப்படின்றத வந்து என்னை வந்து உணர வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு சமயத்துல சுய புராணமா நினைக்க வேண்டாம். ஒரு ஹால் டிக்கெட் வந்து என்னோடது மிஸ் ஆயிடுத்து. ஃபர்ஸ்ட் ஒரு 9 to 12 o'clock எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வந்தேன். ஹால் டிக்கெட் மிஸ் ஆனதை நான் ரியலைஸ் பண்ணல. லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பாக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ற சமயத்துல ஹால் டிக்கெட் இல்ல. வித்தவுட் தட் ஹால் டிக்கெட் அந்த செகண்ட் செஷன் வந்து என்னால கண்டிப்பா எழுத முடியாது. டோட்டலா ஃபங்க் ஆன சமயம். எல்லா இடமும் தேடுறோம். நான் ஒரு பக்கம் தேடுறேன், அப்பா அம்மா எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் வந்து அந்த எக்ஸாம் ஹால்ல சென்டர்ல தேடின்னு இருக்கோம். யாருக்குமே கிடைக்கல. 2 மணிக்கு எக்ஸாம்னா கிளாக் ஸ்ட்ரைக்கிங் 1:59 இங்கேருந்து ஒரு குழந்தை அங்கேருந்து ஒரு பாக்ஸ், நான் எந்த பாக்ஸை தொலைச்சேனோ அந்த பாக்ஸை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு நீங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ற ஒரு தேங்க்யூ நோட்டுக்கு கூட வெயிட் பண்ணாம அவ வந்து அந்த இடத்துல இருந்து வேகமா போனா. அந்த இடத்துல அன்னையாதான் நான் அந்த குழந்தைய வந்து பார்த்தேன். என்னோட பாதையும் பயணமுமே பத்தி பேசுறோம் அப்படின்றதுல வந்து இது அன்னை வந்து இட்டு சென்ற வழி அப்படின்றதுதான் வந்து நான் நினைக்கிறேன். அதுல வந்து இன்னமும் அந்த ஒரு குழந்தையா தவழ்ந்துட்டு இருக்கிறது தான் வந்து நான் ஒவ்வொரு சமயமும் வந்து உணர்றது. என் காலேஜ் டேஸ் அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு பெரிய காலேஜ்ல ஐஐடி ஐஐஎம்ல எல்லாம் படிக்கணும்னு ஆசை. பட் கிடைச்சது என்னமோ ஒரு நார்மல் காலேஜ்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனா ஐஐடியில படிச்சிருந்தா கூட ஏற்பட முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அன்னை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் கிட்ட என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஒரு 15 minutes எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் அவரோட ஒரு உரையாடலை வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் அதை வந்து எனக்கு வந்து அவ ஏற்படுத்தி கொடுத்தா. அப்பதான் நான் புரிஞ்சுட்டேன் ஏன் வந்து நீ எனக்கு ஒரு நல்ல காலேஜை காட்டல அப்படின்னு. நான் முன்னாடி சண்டை போட்டதுக்கெல்லாம் ஒரு ஆன்சரா நீ வேற எங்க படிச்சிருந்தாலும் உனக்கு பண்ண முடியாத ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு பார் அப்படின்றது அன்னை வந்து என்ன ஒரு குட்டின ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு அப்ப வந்து கிடைச்சது. என்னோட ஏர்லியர் டேஸ் எல்லாமே வந்து தஞ்சாவூர்ல தான். ஒரு 30 அடி ரோடுக்கு மேல அந்த விஷயத்த எக்ஸ்போஷரோ இல்ல எதுவுமே வந்து எனக்கு கிடையாது. என்னோட காலேஜ் டேஸ் முடிஞ்ச உடனே இப்ப அன்னை வந்து எப்பொழுதுமே எல்லாருமே இண்டிவிஜுவலா இருக்கணும், உன்னோட வேலைகளை நீ பாத்துக்கணும், யாருக்கிட்டையும் டிபெண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது என் அப்பா மனசுலயும் விதைச்சு என்னை கூப்பிட்டு அப்பா என்ன சொன்னார்னா, உனக்கு இனிமேலுக்கு நீ வந்து உன்னுடைய தேவைகளை பாத்துக்கணும், நீ உன்னோட கெரியரை பாத்துக்கோ, சென்னைக்கு போய் வேலை வந்து ஏற்படுத்திக்கோ அப்படின்னாரு. அப்ப ஒரே ஒரு விஷயம் தான் தோணித்து. இவ்வளவு வருஷமா 19 வருஷமா ஒரு சின்ன பென்சில் ரப்பர் வாங்கறதுக்கு கூட வந்து தனியா போகாதன்னா அங்க போய் என்ன பண்ண போறேன், நம்மளுக்கு என்ன தெரியும், எப்படி வந்து ஃபெட்ச் ஜாப் என்ன பண்ணணும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கம் இருந்தது. இது எக்ஸ்பிரஸும் எனக்கு பண்ண தெரியல. பட் வந்து அகெயின் எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அப்படின்னா அன்னை தான். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எப்ப பார்த்தாலும் என்ன அன்னையே இது அப்பா இப்படி சொல்றா, நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து தான் அவள்கிட்ட எனக்கு வந்து ஒரு கேஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கும். இது வந்து நடந்து ஒரு 2-3 டேஸ்க்குள்ள இங்க சென்னையில இருந்து ஒரு கப்பல் வந்து பாட்டி கிட்ட ஒரு வீணை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா. அவ கிட்ட இந்த ஃபேமிலிய இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றச்சே ரொம்ப இதுவா அன்னை அவ மனசுக்குள்ள பூந்திருக்கா. கேஷுவலா அவ வந்து எங்களோட அனுப்புங்களேன், நான் வந்து அவ கூட்டின்னு போறேனே, அங்க போய் என்ன எதுன்றது அவ பாத்துக்கிட்டுமே அப்படின்னு சொன்னா. எந்த ரெஸ்யூம் கூட இன்னும் சொல்ல போகணும்னா ரெடி ஆகாத சிச்சுவேஷன்ல ட்ரெஸ்ஸஸை மட்டும் எடுத்துட்டு ஒரு ஹோப்போட, வேற எந்த ஹோப்பும் கிடையாது, அன்னை இருக்கான்ற ஹோப்போட அவளோட கிளம்பி வந்தேன். ஒரு 1 வீக் இங்க இருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க சென்னைக்கு வந்தேன். நாள் ஆச்சு, ஒரு நாள் 2 நாள்னு என்னோட ட்ரையல் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எதுக்குமே ஆன்சர்ஸ் வரல, ரெஸ்பான்சஸ் இல்ல. கடைசி நாள் நான் கிளம்பணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல மறுபடியும் அன்னை கிட்டதான் வந்து போய் முண்டி அடிச்சேன். என்ன அன்னையே, நான் போறச்சேவாவது ஒரு வேலைக்கு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் கூட இல்லாம என்ன மறுபடியும் வந்து தஞ்சாவூருக்கு அனுப்புறியே அப்படின்னு சொல்றச்சே இந்த
கிராஃபிக்லாம் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி திடீர்னு ஒரு பேப்பர்ல வந்து எனக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் ஹைலைட்டடா தெரிஞ்சுது. சரி இது என்னமோ அன்னை நம்மளுக்கு மெசேஜ் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பார்த்து அந்த ஒரு கம்பெனிக்கு போய் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே ஐ காட் த ஆன்சர், லைக் இது நேத்திக்கு நடந்த இன்டர்வியூ இன்னைக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் இட் வாஸ் அ பிக் ஷாக். ஒரு டேட்டை கூட பார்க்காம என் கண்ணு அது மறைச்சிருக்கு. ஆக்சுவலா அந்த டேட்டை கூட பார்க்காம இப்படி வந்திருக்கோமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அசிங்கமான ஒரு ஃபீல் கூட எனக்கு இருந்தது. அப்படி வந்து இருக்கிறச்சே மறுபடியும் அன்னைக்கிட்டே தான் வந்து பேசிட்டே வந்தேன். இப்படி வந்து ஒரு டேட் கூட நான் பார்க்காம போற அளவுக்கு நீ வந்து என் மைண்ட வந்து இப்படி ஸ்டேபிளா வைக்காம விட்டுட்டியே அப்படின்னு கேட்டுட்டு வரச்சே, நான் இறங்க வேண்டிய ஃப்ளோருக்கு முன்னாடி ஒரு ஃப்ளோர்ல ஒரு லேடி வந்து ஏறிட்டு ஒரு கேஷுவல் டாக் தான், என்ன ஏதுன்னு பேசுறச்சே என்னை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. நீ இப்ப வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போக வேண்டாம், என்னோட இந்த ஃப்ளோருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நானும் சரி ஓகே ஏதோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட போனேன். திடீர்னு வந்து இந்த இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கிளியர் பண்றதுக்கு எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து அன்னை மூலமா கிளியர் ஆச்சு. அடுத்து நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூவும் கிளியர் பண்ண வச்சா. கையில ஒரு ஆஃபர் லெட்டரோட அன்னை வந்து என்ன வெளியில கொண்டு வந்தா. அப்பதான் நான் அந்த லிஃப்ட்ல வந்து வேற யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம பேசினது, நம்ம பக்கத்துலயே அன்னை இருந்திருக்கா, அவதான் இத்தனை லீலையும் பண்றா அப்படின்றத வந்து உணர்ந்துட்டேன். ஒரு இந்த ஸ்டேஜோட அவ்வளவுதான் அப்படின்னா இல்ல, நான் அப்பாக்கு இந்த மாதிரி ஆஃபர் வாங்கிட்டேன்னு போன் பண்றேன். 3 months வந்து இங்க நான் ட்ரைனிங் எடுக்கணும். அகெயின் ஒரு புது இடம், எனக்கு ட்ரைனிங்கான எந்த ஒரு ஹாஸ்டல்ல தங்குறதோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரிப்பரேஷனோட நான் வரல. இது என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல எதேச்சியா அப்பா நான் சொல்லும் போது நின்றுட்டு இருந்த இடம் வந்து ஒரு பேங்க். அதுல இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட அப்பா பேசிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் அப்பாக்கும் ஒரு 20 yearsக்கு முன்னாடி ஒரு கனெக்ட் இருந்திருக்கு. ஆனா அந்த 20 வருஷமும் அவ அதுக்கப்புறமா பேசிக்கல, பாத்துக்கல, ஒண்ணுமே பண்ணல. ஏதோ ஒரு அன்னை வந்து கீப்பிங் டாட்ஸ் அங்கங்க வந்து டாட் வச்சுட்டே வந்திருக்கா. அப்ப வந்து பேசும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட தங்க அதே சென்னையில நீங்க இருக்கிற எக்ஸ்பெக்ட் பண்ற ஏரியா பக்கத்திலேயே தான் வந்து ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருக்கா, நீங்க என் தங்கை கிட்ட பேசுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஆனா அப்படின்னா, அந்த தங்க அப்படின்னு சொல்றவருக்கு எங்க அப்பா ஒரு காலேஜ்ல வந்து ஒரு சீட் வாங்கி கொடுத்து அவங்களோட எஜுகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதோட முடிஞ்சு போச்சு. அதை பத்தின யோஜனைகளும் எங்க யாருக்குமே இல்ல. இந்த மாதிரி ஒரு கோலத்துக்கு உண்டான டாட்ஸ் கோலம் அங்கங்க வச்சு அதை அழகா ஒரு ரங்கோலியாகவோ இல்ல ஒரு புள்ளி கோலமாகவோ அழகிய வண்ண கோலமா மாத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து அன்னையோட அருள்ல அன்னை கிட்ட மட்டும் நம்ம என்னைக்குமே அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியும். இந்த 19 வருஷத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா வந்து என்னோட அந்த 3 months ஆஃப் ஹாஸ்டல் லைஃப்ன்றது ஒரு ஹாஸ்டல்ன்ற மாதிரியே இல்லாம ரொம்ப ஒரு வீட்டோட கம்ஃபர்ட் வந்து அந்த மேடம் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஒரு நீக்கு போக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சென்னையோட நீக்கு போக்கு சொல்லி கொடுக்கறது, எப்படி போகணும் எப்படி வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து எனக்கு சொல்லி கொடுத்து என்ன ரொம்ப அழகா வந்து ஒரு லைஃப் வந்து லீட் பண்றதுக்கு ஒரு உண்டான விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து என்ன பிரிங் அப் பண்றதுன்னு சொல்றது வந்து அன்னை தனியா ஒவ்வொரு இடத்துல பிசிக்கலா வந்து நிச்சயமா நிக்க முடியாது. ஒவ்வொருத்தரோட மைண்ட்ல பூந்து அவ அன்னை டிவோட்டியா இருக்கட்டும் இல்லாம இருக்கிறவாள் ஆகட்டும், அவளுக்குள்ள புகுந்து அவளோட அன்னை டிவோட்டியா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அவ அந்த விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணி தரது வந்து நிஜமாவே அன்னையோட வந்து கருணைன்னு தான் சொல்லணும். இப்போ ஆல்மோஸ்ட் 14 years ஆஃப் கெரியர் லைஃப் என்னோட சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு சீனியர் மேனேஜரா இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கும் நான் லேப்டாப் ஓபன் பண்ணும்போது ஆனந்தமயி, சைதன்யமயி, சத்தியமயி அப்படின்னு சொல்லாம நான் திறக்கிற நாளே கிடையாது. எப்பொழுதும் என்னை வந்து இந்த கெரியர்ல ஆகட்டும் அவ வந்து கையை பிடிச்சு கூட்டின்னு போயிட்டு இருக்கிறது வந்து என்னால கண்டிப்பா உணர முடியறது. அன்பர்களே, உனக்கு எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சிருது அப்படின்னு நீங்க சொல்வேன். பட் கண்டிப்பா பாசிட்டிவ் மட்டுமே வாழ்க்கைன்றது வந்து யாருக்குமே இருக்காது. எனக்கும் நிறைய டவுன்ஃபால்ஸ் இருந்திருக்கு, நிறைய சோதனைகள் இருந்திருக்கு. பர்சனல் லைஃப் ஆகட்டும், ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும். இப்ப சொன்ன பாட்டிக்கு வந்து பெரிய மேஜர் ஆப்ரேஷன்ஸ் பண்ற மாதிரி இருந்தது, அப்பாக்கும் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருந்தது. அந்தந்த சுச்சுவேஷன்ல ரொம்ப டவுன் ஆவேன். ஆனா எவ்ரி டைம்
கால் மதர் தான். அதுதான் என்னோட ஒரே சொல்யூஷன், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா? அப்படி கூப்பிடுறச்சே எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை நீ கடந்து வந்துருவ அப்படின்னு தான் அவ என்ன இது வரைக்கும் கை தேத்தி விட்டுருக்கா, ஒரு கை ஏத்தி விட்டுருக்கா அப்படின்னே சொல்லணும். சோ அந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு வந்து அதை சொல்லணும்ன்றது வந்து பெருசா தோணல. ஏன்னா அதை தாண்டி அவளோட பிளெஸிங்ஸ் அண்ட் வந்து ஒரு அருள் வந்து என் மேல நிறைய அவ வந்து ஷவர் பண்றத வந்து நான் ரியலைஸ் பண்றேன். சோ அந்த பாசிட்டிவிட்டியோட வந்து நான் அவளோட கையை புடிச்சுண்டு என்னோட இதுல வந்து நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ ஒவ்வொரு விஷயமே வந்து நியூ லேர்னிங்ஸ் இருக்கணும் அப்படின்றதும், நியூ கிரியேட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றதும் அன்னை எப்பொழுதுமே நிறைய இடத்துல வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. எந்த ஒரு விஷயமாகட்டும் நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், கிரியேட்டிவா இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்க எல்லா விஷயத்திலயுமே எதிர்பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா நான் ஃபீல் பண்றது வந்து என்னன்னா, எனக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரியே அண்ணன் என்ன பண்ணிடுறா, ஒரு டார்கெட் செட் பண்ணிடுறா. செட் பண்ணிட்டு இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு இதுதான் கோல், நீ இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு உந்துதலை வந்து எனக்குள்ள ஏற்படுத்துறத வந்து என்னால ரியலைஸ் பண்ண முடியறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டேன்னா 2020 கோவிட் சீசன்ல திடீர்னு அதை பத்தியே யோஜனை இல்லாத எனக்கு கார் டிரைவிங் பண்ணா என்னன்ற ஒரு யோஜனையை உட்புகுத்தி நான் கார் கத்துண்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி 30 அடி ரோட கிராஸ் பண்றதுக்கு திண்டாடுறேன். நான் வந்து இப்ப எல்லா இடத்துக்கும் கார்ல ரொம்ப கான்பிடென்டா டிராவல் பண்ணி போறேன். எவ்ரி டைம் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு அருள்னால மட்டும்தான் நடக்கிறது. அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் அந்த அன்னை போட்டோக்கு முன்னாடி உட்காந்து நாங்க ஃபேமிலியா பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கணும், குழந்தைகளுக்கு வந்து ஒரு நிறைய இருக்கிற மாதிரியான வீடை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையா தான் வெளிப்படுத்தினேன். அது வெளிப்படுத்தி ஒரு 2வது நாள் 3வது நாள் அன்னை வந்து நம்ம இந்த குரோம்பேட் மதர் சென்டர்ல இருக்கிற ஒருத்தர் மூலமா, அன்னை அன்பர் மூலமா எனக்கு வந்து ஒரு வீடு அமைச்சு கொடுத்தாங்க. அது அமைச்சு கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல. அந்த வீடை வித்தவர் பார்த்தேன்னா பூஜை ரூம்லாம் இருந்தாலுமே ஒரு தனி பூஜை இது வச்சுட்டு இருந்தார். அதுல வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டு போகும்போது நீங்க சொன்னா நம்ப மாட்டேன், அதுல வந்து அன்னை போட்டோ இருந்தது. சோ அன்னை வந்து நான் இங்க வந்துட்டேன், நீ வா அப்படின்றத வந்து அவ அங்க வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத வந்து என்னால உணர முடிஞ்சுது. அதே மாதிரி ஓகே, வேலைக்கு போறோம், சம்பாதிச்சுட்டு வந்து அப்படியே வந்து பணத்தை அப்பா கிட்டயோ இல்ல ஹஸ்பண்ட் கிட்டயோ கொடுக்குறோம் சேவ் பண்றதுக்கு. ஏன் நம்மளால ஏன் இது வந்து பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட்டை வந்து எனக்கு வந்து அன்னை தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணா. அந்த இன்ஸ்பைரேஷனுக்கு உடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிசிக்கலா அவ அந்த நேரத்துல வரலனாலுமே அதுக்கான ஆளை வந்து அவ எப்படியாவது காட்டி கொடுத்துருவா. ஒரு பர்சனை வந்து ஷி ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட். அதுக்கப்புறமா நிறைய விஷயம் அந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல நான் கத்துண்டேன். நான் கத்துண்டதோட அன்னை என்னை நிறுத்தல, மத்தவாளுக்கும் சொல்லி கொடுன்ற ஒரு உந்துதலை ஏற்படுத்தினா என்னோட ஒர்க் பண்ற ஃபீமேல் கலீக்ஸுக்கு என்னால முடிஞ்ச நாலேஜ் இம்பார்ட் எப்படி பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும் நீ இன்னும் போகணும், இது வந்து இட் இஸ் நாட் வந்து உன்னுடைய ஃபைனல் டெஸ்டினி கிடையாது, யூ ஹாவ் டு க்ரோ அப் அப்படின்றத வந்து அவ எப்பொழுதுமே வந்து ஒவ்வொரு குறியீடுகள் மூலமா வந்து சொல்லிண்டே இருப்பா. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப நடந்திருக்கிறது வந்து இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்னோட லைஃப்ல. ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்தது, நம்ம கத்துக்கணும். பீங் டாஞ்சூரியன் நிறைய தஞ்சாவூர் பெயிண்டிங் பார்த்திருக்கேன், நிறைய அது பார்த்து வியந்திருக்கேன். ஆனா அங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இங்க என்னோட பையன் வந்து ரொம்ப நாளா ஒரு நாளைக்கு ஒரு டிராயிங் போட்ட உடனே சரி இவனை வந்து சும்மா பார்த்து போட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல அவனை வந்து சேர்த்து விட்டோம்னா அவனுக்கு வந்து என்ஹான்ஸ் ஆகும் அந்த ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் சேர்த்தோம். அந்த இன்ஸ்டியூட்ல சேர்த்தது பாருங்க, அவ வந்து அன்னை வந்து அங்கேயே முடிவு பண்ணிட்டா அனிதா அங்க போய் கத்துக்கணும் அப்படின்றத. பட் அன்னைக்கு எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் ஒரு பையனுக்கு ஒரு பேரண்டா போய் நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு வந்தேன். வித்தின் அ மந்த் திடீர்னு வந்து அவர் ஒரு இந்த மாதிரி தஞ்சாவூர் ஆர்ட் நான் சொல்லித்தரேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கையாவது தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து கத்துக்க சொல்லுங்க அப்படின்னாரு. அகெயின் வந்து அந்த ஆசை யார விட்டதுன்ற மாதிரி அன்னை வந்து அந்த ஆசையை வந்து தூண்டிண்டே இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுது.
ஓகே நம்ம வந்து இப்போ இத்தனை நாள் நம்ம கேட்டுட்டே இருந்தோம், இன்னைக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது. ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்த அன்னையோட பெயிண்டிங் எல்லாம் காமிச்சா இல்லையா, எனக்கு வந்து பெயிண்டிங்ன்றது வந்து இந்த வருஷத்துக்கு ஆரம்பத்துல இருந்து தான் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கலர் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் தெரியுமே தவிர வித்தவுட் ஹர் அருள் வந்து எனக்கு இந்த பெயிண்டிங் ஜேர்னி வந்து ஸ்டார்டே ஆயிருக்காது. ஏதோ ஏதோ படங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சது. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. ஓகே, ஒரு கலையை புதுசா கத்துக்கிறதுக்கு எனக்கு நீ வந்து வாய்ப்பு கொடுத்த. அது போடுறது கஜலட்சுமி படமா இருக்கும், இல்ல போடுறது வந்து அம்பாள் படமா இருக்கும். ஆனாலும் வாய் என்னடானாக்கா ஆனந்தமயி சேதன்மயி சத்தியமயின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். அது என்னோட டே 0. நான் சொன்ன மாதிரி அன்னில இருந்தே அந்த பழக்கம் உள்ளூர ஊறி போனதுனால என்னைக்குமே அந்த அன்னை பண்ணிட்டு சொன்ன உடனே இத பாத்துட்டு இருந்த என் பையன் அங்கேருந்து வந்து கேட்டான், மா நீ போடுறது ஒரு படம், ஒரு பெருமாளை போட்டுட்டு இருக்க, கூப்பிடுறது அன்னைன்னு கூப்பிடுறியே, அன்னைய ஒரு படம் போட வேண்டாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் இப்போ வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. இல்லடா இப்போ கேக்குறவா யாரும் அன்னை போட்டோ எல்லாம் ரொம்ப கேட்க மாட்டாடா, அதனால நம்ம போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். இது சொல்லி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிருக்காது. நீங்க நம்ப மாட்டேன் யாரும். ஐ காட் கால் ஃப்ரம் ஸ்ரீகுமார் சார் இந்த குரோம்பேட் மதர் சென்டர்ல இருந்து. அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, பெயிண்டிங்ஸ் வந்து நீங்க பண்றேன் நான் பார்த்தேன் இந்த ஸ்டேட்டஸ்ல. எனக்கு இந்த மாதிரி நியூ கிரியேஷன் சென்டர்ல நம்போ இந்த நவராத்திரிக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா பண்ணணும். இந்த அன்னையோட 4 ஆஸ்பிரேஷன்ஸ் மகாலட்சுமி, மகேஸ்வரி, மகாகாளி, மகா சரஸ்வதி இது ஏற்கனவே இருக்கு. இத உங்களால வேற ஏதாவது பண்ணி பெயிண்டிங்கா கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் உண்மையிலே சொல்றேன், அந்த மைக்கூச் எரியறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து எனக்கு வந்தது. அடடா, நம்ம வந்து அன்னைய வரைய முடியாதுன்ற மாதிரி ஒரு தாட்ல நம்ம சொல்லியிருக்கோம். பட் இப்போ பாருங்க, அன்னைய வர அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்மளுக்கு ஒரு கட்டளை இடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அது கண்டிப்பா வந்து அன்னை தான் அதை வந்து பண்ணறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கா ஸ்ரீகுமார் சார் வழியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பிக்சர்ஸையுமே எடுத்து நான் அது ஒரு சேலஞ்சிங்கான ஜாபா தான் இருந்தது. நிறைய அபிஷியல் ப்ரெஷர் அந்த சமயத்துல என்னால கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து அன்னைட்டியே பேசிட்டே தான் அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். சோ அது நான் என்ன சொல்லணும்னா, அன்னை தன்னைத்தானே வரைஞ்சிட்டு இருக்கா, அதுக்கு கருவியா என்ன யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதே மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரங்கோலி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். ரங்கோலி போடுறது வந்து சுலபம் அப்படின்றதா இருந்தாலுமே வெறும் ஒரு கலர் இல்ல ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேன்ற ஒரு கான்செப்ட்ல மட்டும் போடுறதுன்னா கண்டிப்பா போட்டுடலாம். பட் வந்து அரவிந்தரையும் கனெக்ட் பண்ணணும், ஆகஸ்ட் 15 அவரோட பர்த்டே அப்படின்றதுனால. எனக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், எனக்கு ரொம்ப போட ஆரம்பிச்சுட்டேன், ஒத்துன்ட்டேன் வேலைய. அங்க போய் போட்டா எனக்கு நிஜமாவே கை நர்வஸா இருந்தது. அன்னையே நான் உன்னை வந்து நீ எனக்கு பண்ண வைப்பேன்ற நம்பிக்கையில நான் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இதுல எதுவுமே வந்து ஒரு சின்ன பெசகல் கூட இருக்கக்கூடாது. அரவிந்தரோட ஃபேஸ் வந்து அரவிந்தரா தெரியறதுக்கு நீங்க 2 பேர் தான் எனக்கு அருள் புரியணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். நிஜமா முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா அது நான் வரைஞ்சேனே இன்ன வரைக்கும் நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவ்வளவு அழகா அந்த அரவிந்தரன் முகம் அதுல வந்திருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா அவளோட பிரசன்ஸ் தான். அவதான் அதை வந்து என்னை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண வச்சிருக்கா அப்படின்றதுதான் வந்து சொல்லணும். சோ அன்பர்களே, தனித்தனி விஷயம், அதாவது ஒரு மாதிரியான படையல்கள், வேண்டுதல்கள், புறவழி வழிபாடுகள் இதெல்லாம் வந்து தேவை கிடையாது. எல்லாமே வந்து நீ அன்னையா பாத்துடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்வா. அது வந்து எனக்கு ஒரு வந்து முற்றிய நிலை. அதுக்கு வந்து இன்னும் நான் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்டா ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸ்ரீகுமார் சார். அப்ப வந்து எனக்கு தோணின ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரணமா எப்ப பார்த்தாலும் அன்னைக்கிட்ட பேசுற ஒரு கேஷுவல் கனெக்ட் வேற, ஒரு ஸ்ட்ராங் பைண்டிங் எனக்கும் அவளுக்கும் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சத் சங்கம் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினது கிடையாது. அதே மாதிரி டெலிவர் பண்ணதும் கிடையாது ஸ்பீச்ச. சோ வந்து எனக்கு நான் எந்த அளவுக்கு பண்ணுவேன்னு தெரியாது சார். நான் வந்து ரொம்ப சின்ன கிராலிங் ஸ்டேஜ்ல இருக்கேன். நீங்க என்ன வந்து இந்த மாதிரி சங்கடமா வந்து கேக்குறேளே, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காலை டிஸ்கனெக்ட் பண்ணேன். காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு எதேச்சியா போன் எடுத்து ஒரு சோசியல் மீடியால பார்த்தோம் அப்படின்னா
அந்த அன்னை வந்து நான் இருக்கேன் அப்படின்றத காட்டுற மாதிரி ஒருத்தரோட கையில நாகலிங்க பூ ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு போட்டோ வந்து எனக்கு காமிச்சா. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த அன்னை உன்னால பண்ண முடியும், நான் உன் கூட இருக்கேன், நீ பேசு அப்படின்றத வந்து எவ்வளவு அழகா நம்மளுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணிருக்கா, எப்படி நம்மளுக்கு வந்து சொல்றா அப்படிங்கறத வந்து அகைன் மண்டையில குட்டின ஒரு எஃபெக்ட். அதை வச்சுட்டுதான் வந்து நம்ம பேசலாம், நம்ம அது வளர்ற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அன்னையோட கனெக்ட்ல வந்து என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிரசன்ஸ் ஆஃப் அன்னைய அப்படிங்கறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத ஒரு எண்ணத்தோட தான் பேச ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து எல்லாமே நீங்க அன்னைகிட்ட வந்து வெறும் தேங்க்யூ நோட் மட்டுமே சொல்லணுமா அப்படின்னா, அது தேங்க்யூ நோட் வந்து வெறும் வார்த்தைகளாலேயோ இல்ல காணிக்கையாலேயோ மட்டுமே சொல்லாம, இப்போ எல்லா இடத்துலயுமே அன்னைக்கான வந்து சென்டர்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஸோ நம்மளோட அந்தந்த சென்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ, அதாவது பிசிக்கலா என்ன ஒரு உழைப்பை நம்மளால கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறது. அதே மாதிரி சின்ன சின்ன காணிக்கைகள், காசு பணம் மட்டும் கிடையாது, அதான் நான் சொல்ற மாதிரி பிசிக்கல் எஃபர்ட் நம்ம அங்க கொடுக்கலாம். அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து வச்சு உதவி செய்யறது. இந்த மாதிரி பல பல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளால பண்ண முடியறத வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே அன்னையோடைய பிரஜையா பார்க்க ஆரம்பிச்சோம். நம்மளோட சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து அன்னையோட ஒரு பிரஜை அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அன்னை வந்து மெல்ல மெல்ல நம்மளுக்குள்ள கண்டிப்பா வந்துடுவா. வர்றதோட இல்லாம கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட வந்து சீலாகி உறைஞ்சு போயிடுவா. அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த ஒரு ஆச்சரியமுமே வந்து இருக்காது. உன்னால முடியாதா அப்படின்ற மாதிரிதான் நம்ம அன்னை கிட்ட வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து என்ஹான்ஸ் ஆகும். உனக்கு முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லா விஷயமுமே வந்து அது ஒரு அகம்பாவமா இல்லாம அவ்வளோ ஒரு க்ளோஸ் டு த அன்னை நம்ம வந்து போகிறதுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம சேனலைஸ் பண்ணி அவள்கிட்ட ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு தாழ்மையான ஒரு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம். ஸோ இதெல்லாம் தான் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட விஷயங்களை வந்து அன்னை என்னை எப்படி அவளோட போட்ட பாதையில அவ என்ன கைய புடிச்சு நடத்தி கூட்டின்னு போயிட்டு இருக்கா அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே என்னை விட வயதுலயும் சரி, அன்னை கிட்ட இருக்கிற ஒரு இந்த பக்தியிலயும் சரி ரொம்ப சிறந்தவா. உங்க எல்லாரோட ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களையும் வேண்டி அன்னை கிட்ட வந்து எல்லாருக்கும் எல்லாம் நலமா கிடைக்கணும்ன்றத வேண்டிட்டு என்னோட இந்த உரையை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்தமயி, சைதன்யமயி, சத்தியமயி, பரமி.